ஸோ குழந்தைங்கன்னா இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ அவன் அவங்களோட வீட்டுக்கு வரான். வந்து காலிங் பெல் அடிக்கிறான். உடனே அங்கிருந்து சாந்தி வந்து டோரை ஓபன் பண்றாங்க. இவன் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னோட பேரு கோவிந்த்ராஜ் அப்படின்னு சொல்றான். பின்னாடி நின்னுட்டு இருந்த அஞ்சலியோட 6 வயசு பையன் ஓடி போய் அவனோட தோல்ல போய் ஏறுறான். சாந்தி அதை பார்த்துக்கிட்டு சாம் கிட்ட, அதாவது அஞ்சலியோட பையன்தான் சாம் கிட்ட, தெரியாதவங்க கிட்டலாம் இப்படி போய் ஏறக்கூடாது அப்படின்னு திட்டிக்கிட்டே உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு நியூஸ் வருது. பக்கத்து வீட்டுல ஸ்டெல்லான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. பக்கத்து வீட்டு பொண்ணுங்கிறதுனால சாந்தி, செந்தில், சுப்பிரமணி எல்லாரும் போய் அந்த பொண்ணோட ஃபியூனரலுக்கு போயிட்டு வராங்க. பட் சாந்தி ஒன்னு நோட் பண்றாங்க. ஸ்டெல்லாவோட கையில ஒரு yellow கலர் பேண்ட் இருந்ததை நோட் பண்றாங்க. ஏன்னா இதே yellow கலர் பேண்ட் கோவிந்த்ராஜோட கையிலையும் கட்டியிருந்தான். உடனே இந்த விஷயத்த சாந்தி செந்தில் கிட்ட வீட்டுக்கு வந்ததும் சொல்றாங்க. செந்தில் அது ஒரு பெரிய விஷயமாவே எடுக்காம தட்டி விட்டுட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே அஞ்சலியோட பையன் சாம் வெளியே இருந்து விளையாடிட்டு இருக்கான். அப்போ அது வழியா வந்த கோவிந்த்ராஜ் இத பாக்குறான். கோவிந்த்ராஜ் சாம் கிட்ட பக்கத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே சாக்லேட் கொடுத்துக்கிட்டு என் கூட வரியா விளையாடலாம் அப்படின்னு கேக்குறான். சாம்க்கு ஃபர்ஸ்ட் டேவே கோவிந்த்ராஜை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. ஸோ கோவிந்த்ராஜ் சாமை கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போறான். சாந்தி சாம காணோன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. வெளியே வந்து பார்க்கும்போது சாம் கையில ஒரு ரேடியோவை வச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்த சாந்தி சாம் கிட்ட, இவ்வளோ நேரம் எங்க போன, கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. சாம் சொல்றான், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கு தான் விளையாட போனேன் அப்படின்னு சொல்றான். உடனே சாந்தி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சாமோட கையிலையும் yellow கலர் பேண்ட் இருக்கு. உடனே சாம் சொல்றான், நான் அங்க ஸ்டெல்லா ஆண்டிய பார்த்தேன், அவங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தேன், அவங்க தான் இந்த ரேடியோவையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட சாந்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க.